அஸ்ஸலாமு அலைக்கும். கலந்தாலோசிப்போம் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பசியில்லா தமிழகத்தின் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் எம் முகமது அலி ஜின்னா மற்றும் செயலாளர் ஏ ஜமீமா பேகம் மற்றும் தொண்டு நிறுவனத்தில் பணிபுரியும் அனைவரும் தமிழகம் மட்டுமல்லாது அனைத்து ஸ்டேட்டு வாரியாக சென்று இந்த பணியை திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன பணின்னு கேட்டிங்கன்னா, ரோட்டில் இருக்கப்பட்ட நோயாளிகள், ஆக்சிடெண்ட் ஆனவங்களை ரொம்ப வருஷ காலமாட்டு அந்த ரோட் சைடில் கடந்து வைக்கப்பட்டது, அவங்களுக்கு இந்த நோய் இதெல்லாம் அவங்க சரி பண்ணி எடுத்து அவங்களுடைய அட்ரஸ் என்ன, அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்க என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்களோட போலீஸினுடைய உதவியோடு சேர்ந்து இந்த விஷயங்களை அவங்க பண்ணி ஏகப்பட்ட மக்களை அவங்க நல்ல நல்ல நிலைமைக்கு ஆக்கியிருக்கிறாங்க. முகமது அலி ஜின்னாங்கப்பட்ட அந்த நபர் பசியில்லா தமிழகம்ங்கப்பட்ட ஒரு அமைப்பை வச்சு நடத்தி மனநோயாளிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு செயல் வீரராக அவங்களும் அவங்களுடைய மனைவி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக அடுத்த தொடர்ச்சியாக இப்போ அவங்க என்ன செய்திருக்கிறாங்க கேட்டால், தமிழ்நாடு பிளக்ஸ் பேனர் அசோசியேஷன் மற்றும் பசியில்லா தமிழகத்தின் நலத்திட்ட உதவிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுத்து அந்த தமிழ்நாடு பிளக்ஸ் பேனருடைய அசோசியேஷன் கூட சேர்ந்து தமிழ்நாடு பிளக்ஸ் பேனர் அசோசியேஷன் மற்றும் பசியில்லா தமிழகத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் ஆதரவற்ற, அதாவது ஆதரவற்ற மக்களினுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து அவங்க செய்துட்டு வர்றாங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சி அந்த வகையில் இப்போ என்னன்னு கேட்டாச்சுன்னா, சமீபத்தில் அதாவது 8ஆம் தேதி தென்காசியில் இருக்கப்பட்ட தென்காசி மாவட்டங்கப்பட்ட ஆயக்குடி அருகே உள்ள கிளங்காடு பகுதியில் வயது முதிர்வின் காரணமாக வேலைக்கு செல்ல முடியாமல் தவித்த மாலை எம்மை தம்பதியினருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அவர்களது வாழ்வாதாரத்துக்காக ஒரு சிறிய கடையை அவங்க திறந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த கடைக்கு தேவையான ஒரு பெட்டி கடை தான், தள்ளுவண்டி மாதிரி வைக்கப்பட்ட ஒரு கடை. அந்த கடைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையுமே அவங்க வெள்ளிக்கிழமை, அதாவது 8/8/2024 வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு பிளக்ஸ் பேனர் அசோசியேஷன் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் பொறுப்பாளர்கள் திரு முகமது அப்துல் ரஹ்மான் மற்றும் திரு முகமது இம்தியாஸ் அவர்களுடைய முன்னிலையில் இந்த கடையை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலும் அந்த தம்பதிகளுக்கு மேலும் பசியில்லா தமிழகத்தினுடைய நிறுவனர் திருமதி ஜமீமா ஜின்னா அவர்கள் முதல் விற்பனையை துவங்கி வைத்திருக்கிறாங்க. இந்த கடைக்காரனுடைய அனைத்து பணிகளும் பசியில்லா தமிழகத்தினுடைய நிறுவனர் திரு முகமது அலி ஜின்னா அவர்கள் மூலமாக தான் ஏற்பாடு செய்யப்பட்டது. தமிழகம் முழுவதும் முதியோர் நலம் காக்கவும் ஆதரவற்ற மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் தமிழ்நாடு பிளக்ஸ் பேனர் அசோசியேஷன் மற்றும் பசியில்லா தமிழகம் இணைந்து இன்னும் பல்வேறு பணிகளையே செய்வதற்கு தயாராக உள்ளது. முகமது அவங்களுடைய சின்ன உரையை நீங்க கேளுங்க. இந்த கடையை அவங்க இந்த தம்பதிகளுக்கு, இந்த வயசான தம்பதிகளுக்கு அவங்க திறந்து கொடுத்து நல்ல வியாபாரத்தை பண்ணியிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் இந்த யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் நடக்கப்பட்ட நல்ல நல்ல செய்திகளை உங்களுக்கு இந்த யூடியூப்ல நான் பதிய வைக்கிறேன். வாழ்க வளமுடன். தமிழ்நாடு ஃப்ளெக்ஸ் பேனர் அசோசியேஷன் மற்றும் பசியில்லா தமிழகம் இணைஞ்சி பல்வேறு சமூக பணிகளை தமிழகம் முழுவதும் செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் முதியோர் நலம் காக்கிறதுக்காக ஆதரவில்லாத வயதானவங்க யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு நிறைய முன்னெடுப்புகளை முன்னெடுத்திருந்தோம். அந்த வகையில் நம்ம தென்காசி பகுதியில் ஆய்க்குடி பக்கத்தில் கிளாங்காடில் இந்த 2 தம்பதியினர்கள் இருந்தாங்க. வயதான காலத்தில் இன்னும் உழைச்சி தான் சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொந்தமாக நிறையா முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் தமிழ்நாடு ஃப்ளெக்ஸ் பேனர் அசோசியேஷனுடைய ஒரு சிறு முயற்சியாக இவங்களுக்கு இந்த கடையை நம்ம வச்சு கொடுத்துருக்குறோம். இந்த கடையின் மூலமாக இவங்க ஒரு நிரந்தர வருமானம் வருவாங்க. பொதுவாக வயதானவர்கள் எல்லாருமே தர்மம் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு தான் போகிறாங்க. ஆனால் நாங்கள் யார்கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்கல, நாங்கள் உழைச்சி சாப்பிடணும்னு தமிழ்நாடு ஃப்ளெக்ஸ் பேனர் அசோசியேஷனை இவங்க அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இவங்களுக்கு இந்த கடையை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த கடையை நல்லபடியாக பார்த்துக்கணும், சரியா? 2 ஊருக்கு நல்லபடியாக பார்த்துக்கணும். இவங்க எல்லாருமே அந்த டீம் அப்பப்போ வருவாங்க, உங்களை பார்த்துக்குவாங்க, சரியா? ஓகே, அப்படி பார்த்துக்கணும். நம்மளோட இதான் நம்மளுடைய ஏற்பாடுகளில் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கடை. இந்த பகுதியில் கடந்து போகக்கூடிய மக்கள் யாருனாலும் இந்த பகுதியில் வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கடைக்கு விசிட் பண்ணுங்கள். ஒரு பெட்டி கடைக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நம்ம தமிழ்நாடு ஃப்ளெக்ஸ் பேனர் அசோசியேஷன்லேருந்து நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். பொதுமக்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பினால் இது இன்னும் மென்மேலும் வளரணும். இந்த மாதிரி ஆதரவில்லாத மக்கள் யாருமே இருக்கக்கூடாது, அவங்களுக்காக சுயமாக அவங்க முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறு முயற்சி தான். இது மாதிரி யாராவது தமிழகம் முழுவதும் இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தகுதியான நபர்களுக்கு நிச்சயமாக நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்வோம். நன்றி. ஓகே.